ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் மனசை மகிழ்விக்கக்கூடிய நல்ல செய்தியோடு தான் உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அற்புதமாய் விடிந்திருக்கும் இந்த நாளானது உனக்கான வெற்றி விடியலாகத்தான் இருக்க போகுது. நான் ஒருபோதும் பொய்யா வாக்கு கொடுக்கவும் மாட்டேன், பொய் சொல்லவும் மாட்டேன். சொன்ன வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போது இதை முழுவதுமாக கேட்கலாமேன் செல்லமே. நீயா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வர்றது கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் உன் மனசு தடம் மாறி வேறு ஏதாவது சரியான முடிவில்லாமல் தவறான விஷயங்களை சிந்திக்கும் போதுதான், தன்னிலை மாறும்போதுதான் அது உனக்கே பிரச்சனையாக முடிந்து விடுகிறது என் செல்லமே. நன்மையோ தீமையோ முடிவு உன் கைகளில் தான் இருக்குன்றதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். எந்த செயலை செய்தாலும் எந்த விஷயத்தை செய்தாலும் இந்த வராகி அம்மா நான் உன் கூட தான் இருக்கிறேன், இந்த நாளில் நீ எது செய்தாலும் அது உனக்கு வெற்றியாக முடியும் என்ற நம்பிக்கையோட உனக்கான வேலைகளை நீ செய்ய ஆரம்பிக்கலாம். யார் உன்னை நிராகரித்தாலும், யார் உன்னை ஒதுக்கி வைத்தாலும், அலட்சியப்படுத்தினாலும் நீ அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா யாராவது உன்னை தூக்கி எறிகிறார்கள் என்றால் வேகமாக நான் உன்னை நோக்கி ஓடி வந்து உன்னை மேலே தூக்கி விடுவேன் என்பதுதான் உண்மை. என் பிள்ளைகள் யாருமே கண்ணீர் விட்டு கலங்கும்படியும் நான் விடமாட்டேன். அதே நேரத்தில் தலை குனிந்து கவிழ்ந்து நின்று தயக்கத்தோடு பயத்தோடு பதட்டத்தோடு வாழும்படியும் நான் விட்டுட மாட்டேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் அல்லவா. எந்த தாயாவது எந்த தகப்பனாவது தன்னுடைய பிள்ளைகள் அவமானப்பட்டு கூனி குறுகும்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார்களா? நானும் அப்படி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீயாகவே இருந்து பார். எத்தனை இன்னல்கள், எவ்வளவு வெறுப்புகள், எத்தனை குழப்பங்கள், எவ்வளவு சூழ்ச்சி உன்னை நோக்கி நடக்குது, உன்னை நோக்கி வருதுன்னு உனக்கு புரியும். பிடிச்சவங்களும் உனக்கு நிறைய பேர் இருந்தாலும் ஆனால் உன்னை பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாரு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க முடியாமல் திணறுகிற உனக்கு உதவுவதற்கு யாராவது வந்து நிற்கிறாங்களான்னு பாரு. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே ஓடி போய் உதவி செய்கிற, அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற, நல்ல வழி காட்டுகிற ஓ வாழ்க்கையில் ஓ மனசுக்குள்ள எத்தனையோ குழப்பங்கள் இருக்கிறது தானே. எல்லாருக்கும் நீ நல்லது நினச்சாலும் நீ அறியாமலேயே உனக்கு பின்னால் உன்னை பற்றி புறம் பேசி சூழ்ச்சி செய்கிற மனிதர்களை நீ அறிய மாட்டாய் என் செல்லமே. ஆனால் அத்தனையையும் நான் அறிவேன். இந்த எல்லா விஷயங்களையும் நீ கடந்து வரும் வழிகளை உன்னிடம் சொல்லுவதற்காக தானே இந்த காலை வேளையிலேயே உன் வராகியமாக உன்னை தேடி வந்துட்டேன். நிச்சயமா நீ இழந்த விஷயங்களும் இல்லாத விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் வசம் நான் ஒப்படைக்கத்தான் போகிறேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ எதையாவது இழக்கும்போது என்ன யோசிக்க வேண்டும் தெரியுமா? நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை இந்த வராகி அம்மா உனக்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ இழப்பதெல்லாம் உனக்கு ஒன்றுமில்லை. இதை விட மிக பெரியதாக அற்புதமான விஷயங்களை உன் வாழ்க்கையை நீ பெறுவாய் என புரிந்துகொள். நீ எப்போதாவது மனசு சோர்ந்து போய் கலங்கி போய் என்னடா இது, என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை, இப்படியே தான் கஷ்டப்படுறதா இருக்குன்னு உன் முயற்சியிலிருந்து பின்வாங்க நினைக்கும் போதெல்லாம் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் செய்த செயலை நினச்சிக்கோ. நீ இப்படியே இருந்தீனா இன்னும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டம்தான். யாராவது ஏதாவது ஒரு வகையில் உன்னை குத்தி காட்டி பேசவும் அவமானப்படுத்தவும் தான் செய்வார்கள். அதனால் எல்லாத்தையும் கடந்து நான் ஜெயிச்சே ஆகணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தீரணும் என உன் மனசுக்குள்ள புது உத்வேகத்தை எடுத்துக்கொண்டு உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆளாக நீயே இருக்க வேண்டும் என் செல்லமே. எப்போது உனக்குள்ள உத்வேகமும் முயற்சியும் அதிகமாகுதோ, தைரியமும் துணிவும் அதிகமாகுதோ, அப்போதே நிச்சயமாக நீ வெற்றியின் உச்சத்தை தொட்டு விடுவாய். உன் தன்மானத்தை இழந்து யாருக்கிட்டையும் போய் நீ பழகவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். ஏன்னா அப்படி உன் மனசை கஷ்டப்படுத்தி உன் கூட அன்பு வைக்கக்கூடிய மனிதர்களின் அன்பு உண்மையானதாகவே இருக்காது. அவங்க மனசில் நீ அடிமையாய் மட்டும்தான் இருப்பாய் என் செல்லமே. என்னதான் இப்போது உன் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் கடினமாக இருந்தாலும் அதுக்காக நீ சோர்ந்து போய்விட வேண்டாம். நீ செய்த நன்மைகளும் உனக்கான புண்ணியமும் இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேரப்போகுது. நீ செய்த நன்மைகளையும் புண்ணியங்களையும் உனக்கே திரும்ப அளிக்கும் விதத்தில் உனக்கான உதவியை செய்வதற்காக இந்த வராகி அம்மா நான் இன்று முழுவதுமே உன் கூட உனக்கு துணையாக வரப்போறேன் என் செல்லமே. எது உன்னிடம் நிலைக்கும், எது உனக்கு கிடைக்கும்னு நீ நம்புனியோ அதுதானே முதல்ல உன்னை விட்டு விலகி போச்சு.
ஏன்னா இங்கே எல்லா மனிதர்களுக்கும் அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசைப்பட்டினா அது கிடைக்கவே கிடைக்காது. எதை வேணாம்னு வெறுக்கிறியோ அது முதல்ல உன்கிட்ட வந்து சேரும். இதுதான் மனிதர்களுக்கு எழுதப்படாத தலைவிதி. எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை. உனக்கு பிடிக்காதது உன்கிட்ட வந்து சேர்ந்தாலும் சரி, அல்லது உனக்கு பிடிச்ச விஷயம் உன்னிடமிருந்து விலகி போனாலும் சரி, கண்ணீர் விடாமல், கவலைப்படாமல், கலங்கி நிற்காமல், இந்த வராகி அம்மா எல்லாத்தையும் ஒரு காரணத்தோடு தான் செய்வேன் நம்பி காத்திருந்தால், நீ எதிர்பார்த்ததே நிச்சயமாக உன்னிடம் வந்து சேருவேன் செல்லமே. அதுபோல உனக்கு பிடிக்காததும் உனக்கு பிடித்ததாக, உனக்கு இஷ்டமானதாக, உனக்கு சாதகமானதாக நிச்சயமாக மாறும். மனசுக்குள்ள எவ்வளவோ வலிகளையும் வேதனையும் வச்சுக்கிட்டு அழுக முடியாமல் எல்லாத்தையும் தொண்டையில் போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். தாங்க முடியாத வலி என்றால் நீ அழுதுவிடு என் செல்லமே. ஆனால் ஒருபோதும் அதுக்காக அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. மனதில் எரியும் தன்னம்பிக்கையின் நெருப்பை உன்னுடைய அழுகையும் கண்ணீரும் அணைத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு, என்ன நடந்தாலும் வைராகியமாய் கண் கலங்காமல் தைரியமான ஆளாக நீ இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வராகியம்மா நான் ஆசைப்படுறேன். அன்பும் பொறுமையும் விட்டு கொடுத்தலும் அனுசரித்து போகுதலும் இருந்தாலே உறவுகள் நல்ல வளர்ச்சியோடு இருப்பார்கள். அகந்தையோ கோபமோ பொறாமையோ வெறுப்போ உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கும் உனக்கும் ஒற்றுமை இல்லாமல் ஆக்கிவிடும் என் செல்லமே. எப்போதும் யார் வாழ்க்கையை பார்த்தும் பொறாமைப்படுவதோ, யாருடைய செயலுக்காகவும் நீ கோபப்படுவதோ வேண்டாம். ஏன்னா மற்றவங்க ஏதோ தவறு செஞ்சுட்டா அது மற்றவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் நீ கோபப்பட்டு கத்துனியே, கோபப்பட்டு பேசினியே, அந்த விஷயந்தான் எல்லாராலும் பெரிதாக பேசப்படும் என் செல்லமே. அதனால தான் சொல்கிறேன், எப்போதுமே அன்போடும் பொறுமையோடும் விட்டு கொடுத்துப்போ. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய செயல்களால் உன்னுடைய சுற்றி இருக்கும் உறவுகள் நலிவடைந்து போகக்கூடாது. உறவுகள் அதிகமாகணும், அன்பும் அதிகமாகணும் என்பது தானே என்னுடைய விருப்பம். ஒரு தாய் என்பவள் எப்போவுமே இப்படி தானே யோசிப்பா. தன்னுடைய பிள்ளைகள் ஒத்துமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு. அப்படிதான் நானும் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நிம்மதியான பெருமூச்சோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய கவலைக்காக அழுதவர்களையும், நீ வெற்றி பெறும்போது உனக்கு வாழ்த்து சொன்னவர்களையும், அதற்காக சந்தோஷப்பட்டவர்களையும் நீ ஒருபோதும் அவமதிக்காதே. ஏன்னா உன் கவலைக்காக நீ கஷ்டப்படுறன்றதுக்காக ஒருத்தர் கண் கலங்கினார் என்றால் அவங்க உன் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ. அந்த உணர்வுகளை எப்போது மதிக்கக்கூடிய ஆளாக நீ இருக்க வேண்டும். நீ வெற்றி பெற்றால் அதை பார்த்து பாராட்டி சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் உன் கூட இருக்கும் வரைக்கும் நீ தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. உன் வாழ்க்கை நிச்சயம் சிறப்பானதாக மாறியே தீரும். எல்லா மனிதர்களும் ஒன்று கூடி வாழ வேண்டிய இந்த சமூகத்தில் விட்டு கொடுத்து போகிறதும், இறங்கி போகிறதும், அனுசரித்து போகிறதும், மன்னிப்பு கேட்பதும் தப்பே இல்லை. ஆனால் இந்த செயல்களை எல்லாம் அந்த செயலின் அருமையை புரிந்த மனிதர்களிடம் நீ செய்ய வேண்டுமே தவிர, அதன் அருமையை உணராத மனிதர்களிடம் போய் காட்டுனா இவன் என்ன செஞ்சாலும் சரின்றுவான், என்ன செஞ்சாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடுவாங்க, என்ன செஞ்சாலும் இறங்கி போயிடுவாங்கன்னு உன்னை முட்டாளாக நினைத்து அவமரியாதை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனால்தான் அன்பும் கருணையும் பாசமும் கூட அதன் மதிப்பை உணர்ந்தவர்களிடத்தில் காட்டினால்தான் மதிப்புன்னு சொல்கிறேன். இருக்கும்போது வெறுத்துவிட்டு இல்லாத போது எதையும் தேடி அலையாதே. உனக்கான நல்லதை உன் வராகி அம்மா நான் தருவேன்.